ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பொட்டேட்டோ சிலிண்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எடுத்து நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பொட்டேட்டோவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறாங்க. அதுக்கு பொட்டேட்டோ கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ இதை நீட்டாக தோல் எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. பொட்டேட்டோவுக்கு தோல் எல்லாம் எடுத்தாச்சுங்க. முழு பொட்டேட்டோ இப்படி இருந்ததை நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை வேக வைக்கிறது பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. அதில் இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோவில் சேர்த்துக்கலாங்க. வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, ஸ்மாஷ் பண்ணுற அளவுக்கு வேக வைக்கக்கூடாதுங்க. மீடியமாக வேக வைக்கணுங்க, குழஞ்சிடக்கூடாது. அதுதான் மெயின். ஏன்னா நம்ம இந்த வேக வச்ச பொட்டேட்டோவை நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம். கேரட் பீட்ரூட் எல்லாம் துருவும் பார்த்தீங்களா. மிக்சியில் ரன்னெல்லாம் விடக்கூடாதுங்க. விப்பர் பட்டனில் போட்டு ரன் விடலான்னு ஒவ்வொரு ஐட்டத்துக்கு சொல்லுவோம். அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க. இது துருவுற பக்குவத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பொட்டேட்டோ வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. பார்த்திங்களா, நமக்கு தேவையான அளவு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு தான் வேகணும். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் துருவ போகிறோன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதனால் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம பொட்டேட்டோலாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி துருவியில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. துருவினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், ஆறின பொட்டேட்டோவை நல்லா துருவி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி தாங்க துருவி வச்சுக்கணும். அதனால தான் நான் ரொம்ப ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி வேக வச்சிடாதீங்க, மாவு மாதிரி ஆகிடும். துருவுற கன்சிஸ்டன்சியில் வேக வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. இப்போ அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க. மசாலாலாம் எடுத்து வச்சுருக்காங்க. சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சாட் மசாலா, பெப்பர் பவுடர், தனியா பவுடர், சால்ட்டு எல்லாம் இந்த ரெசிபிக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ ஸ்பைசஸ் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பெப்பர் மட்டும் சால்ட்டு மட்டும் போட்டுக்கலாங்க. இப்போ நான் இதெல்லாம் சேர்த்து பிசைய போகிறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப மாவு மாதிரி பிசையாமல் சும்மா அப்படி ஒரு பூ மாதிரி பிசைறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்காம, அதுக்காக தொடாமல் இருக்க முடியாதுங்க. பூ மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. ஒரு நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், பொட்டேட்டோவில் நம்ம மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ ஓரளவுக்கு இந்த சைஸில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணி சிலிண்டர் ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நமக்கு பிடிச்ச ஷேப்பில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. சிலிண்டர் ஷேப்பு, பால் ஷேப்பு, ட்ரையாங்கிளு, ஸ்கொயரு அப்படின்னு இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப அழுத்தி பிசையாமல் செஞ்சதுனால அது துருவுனது நல்லா தெரியுங்க. நம்ம அந்த மசாலா உப்பெல்லாம் அதில் அந்த பொட்டேட்டோவில் ஏறணும் அப்படிங்கிறக்காக ரொம்ப பிசையக்கூடாதுங்க. ஓரளவுக்கு தான் பிசையணும். அதே டயத்தில் நம்ம போட்ட மசாலா உப்பு பொட்டேட்டோவில் ஏறுற மாதிரி பார்த்துக்கணுங்க. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேங்க. இது ஹீட் ஆகிட்டுருக்கு. ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கோன் ஷேப்பில் செஞ்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறேன். சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறேன். பால் ஷேப்பில் செஞ்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் செஞ்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஷேப்பில் எல்லாம் செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்பில் செஞ்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறேங்க. ஓரளவுக்கு ஸ்டார்டிங்கில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. சிம்மில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டுங்க. பாருங்கள், நம்ம பொரிக்க இதில் போட்டிருக்கோம். ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி விடலாங்க. இப்போவே நம்ம திருப்பினோம்னா எல்லாம் பிஞ்சிட்டு வந்துடும். ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விடலாங்க. பாருங்கள், பொட்டேட்டோ போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு. இப்போ அதை நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி டைம் விட்டு திருப்பினீங்கன்னா அது உடையாமல் வருங்க, இல்லாட்டி உடஞ்சிருங்க. இன்னும் லைட்டாக கோல்டு கலர் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இது நல்லா கோல்டு கலராக மாறினதுக்கப்புறம் எடுத்துடலாங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டுங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, கோல்டு கலராகவும் வந்துடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க.
பாருங்கள், நம்மளோட பொட்டேட்டோ சிலிண்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க, கிட்ஸ் ஸ்பெஷலுங்க. சூப்பரான ரெசிபிங்க. பொட்டேட்டோ பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க இல்லைங்களா, பெரியவங்களுக்கும் பிடிக்கும். அதுக்காக குழந்தைங்களுக்கு மட்டும்தான் சொல்ல வரலங்க. க்ரீன் சட்னி அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், சாஸ் தொட்டு சாப்பிட்லாங்க. நம்ம இஷ்டந்தாங்க. வெறும் பொட்டேட்டோ சிலிண்டர் சாப்பிட்றக்கே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாங்க. நான் சிலிண்டர் ஷேப்பில் ஜாஸ்தியாக செஞ்சதுனால பொட்டேட்டோ சிலிண்டர் அப்படின்னு சொன்னேங்க. உங்களுக்கு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கோங்க, அதனால் ஒன்றும் இல்லைங்க. சிம்பிள் ரெசிபி தாங்க. பொரிக்கிறதுக்கு எண்ணெய், பொட்டேட்டோ இருந்தால் போதுங்க. கரம் மசாலா, சாட் மசாலா, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மசாலா நீங்கள் சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சுக்கலாங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.